வெல்கம் பேக் அன்பகம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருண்டைங்க. அரிசி உருண்டை சிம்பிளாக ஈஸியாக நம்மளுடைய வீட்டில் இட்லி மாவு ரெடி பண்ணுறப்ப இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க. இது எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான பொருள் மட்டும்தாங்க. ஒன்றே ஒன்று தான். நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அதை எடுத்து இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு பேனில் மாவு ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த பேனை ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா இறுகணும். அந்த தண்ணி வத்துற வரையும் நம்ம இந்த மாவை அப்படியே கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. அதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த மாவை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் இருகலாயிடுங்க. இருகலான பிறகு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேன் எடுத்துக்கணும். அதில் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை. இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக நேரம் மாறினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 1 இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 2லேருந்து 3 பல் தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா மாவும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு வெங்காயம் வெளியே வர மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ பிசைஞ்ச உடனே இதை பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து பால் சைஸ்க்கு நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சதும் நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆவி வர வரையும் அதை வச்சுருக்கணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பால்லாம் இட்லி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அது 5லேருந்து நம்ம இட்லிக்கு வேக வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் நம்மளுடைய உருண்டை. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. ஹெல்த்தியான ஃபுட்டு, குயிக்காக செய்யலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை அன்பகம் சமையலுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.